ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, அந்த தொகுதியில அவங்களுக்கு எந்த மாரி பலம் இருக்கு, வரப்போகும் தேர்தல்ல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல்லடம் தொகுதி தான் பார்க்க போறோம். திருப்பூர் மாவட்டத்தில இருக்க பல்லடம் தொகுதி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க பல்லடம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 15 முறை இந்த இடத்துல எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 15 முறை எலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, 1977, 1980, 1984, 1991, 2001, 2006, 2011, 2016, 2021ல அதிமுக அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 1989லயும், 1996லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1962ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா, 1957, 1967, 1971ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பல்லடம் 15 முறை எலெக்ஷன்கள்ல 9 முறை வந்து அதிமுகவும், 2 முறை திமுகவும், 1 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை பிரஜா சோசியலிஸ்ட் அந்த கட்சி 3 முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பல்லடம் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்க்கலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் எல்லா தொகுதியிலும் 2 தேர்தல்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 தேர்தல்கள்ல. அதுல பார்த்தீங்க அப்படின்னா 2016, 2021. 2016ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில நடராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,11,866 வாக்குகள் பெற்று 47.80% பெற்று மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல அவரு பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்து டிஎம்கே சார்புல கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 79,692 வாக்குகளும் 34.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்புல இந்த இடத்துல மதிமுக குடுத்திருக்காங்க. அவிங்க கே. முத்துரத்தினம் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 14,481 வாக்குகளும் 6.3% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாஜக சார்புல இந்த இடத்துல தங்கராஜ் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு 13,127 வாக்குகளும் 5.6% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஏடிஎம்கே தான் மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, எம்எஸ்எம் ஆனந்தன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு இந்த கட்சி அதாவது அதிமுகல ஒரு ஆளுமையா இருக்காரு. அவரு 1,26,903 வாக்குகளும் 48.90% பெற்று மிகப்பெரிய வெற்றியை இங்க அவரு பதிவு செஞ்சிருக்கிறாரு. அடுத்து டிஎம்கே சார்பில் கே. முத்துரத்தினம் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு 94,212 வாக்குகளும் 36.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு தோல்வி அடைஞ்சிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 20,524 வாக்குகளும் 7.9% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பல்லடம் மக்களவை தேர்தல் நிலவரம் பார்த்துடலாம். அந்த வகையில 2019, 2024 தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 தேர்தல்கள்ல. அந்த 2 தேர்தல்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில இது வந்து பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியோட சேர்ந்து வரும்னு நெனைக்கிறேன். இல்ல பொள்ளாச்சி இல்ல. திருப்பூரோட சேர்ந்து வரும்னு நெனைக்கிறேன். திருப்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 2019ல திமுக 1,18,962 வாக்குகளும் 56.48% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக 74,662 வாக்குகளும் 35.45% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி 11,470 வாக்குகளும் 5.45% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, 1,14,139 வாக்குகளும் 38.88% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அதிமுக 3வது இடத்துலயும், என்டிஏ சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக 76,333 வாக்குகளும் 26% பெற்று அவங்க 2ஆம் இடத்துல இருக்காங்க. அடுத்து 2024 அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, 3ஆம் இடத்துல அதிமுக தனிச்சு 51,260 வாக்குகளும் 17.46% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி 19,122 வாக்குகளும் அ 6.51% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில திமுகவோட பவர் எவ்வளோ இருக்கோ, அத விட வந்து பாஜகவுக்கும் நம்மளுக்கு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து நின்றுருக்காருன்னு நினைக்கிறேன் 2024 தேர்தல்ல. ஸோ ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல நம்மளுக்கு உறுதியா இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப துணை குடியரசுத் தலைவரா இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் அங்க வைத்து பாஜக சார்புல போட்டியிட்டு இருக்காரு கோயம்புத்தூர் தொகுதியில அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா நம்ம கருதப்படுது. ஏன்னா, நம்மளோட தமிழ்நாட்டுக்காரர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து போட்டியிட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல வாக்குகள குடுத்திருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா, நம்மளோட
தமிழர் வந்து ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவரா இருக்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏற்கனவே ஒரு தமிழர் இருந்திருக்கிறாரு. அவரு ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ அவரு ஜனாதிபதியாவே இருந்திருக்காரு. இது துணை ஜனாதிபதி அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா இவருக்கும் நல்ல பெருமைகள் இருக்கு. 2024 தேர்தல்ல அதாவது அண்ணாமலை அவர்கள் தான் நின்னுருக்காரு. ஏன்னா, எனக்கு பொலிட்டீஷியன்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பிரேவான ஒரு எல்லாத்தையும் எதிர்த்துக்க ஒரு நல்ல ஒரு ஆனா நல்ல ஒரு மனிதன் அப்படிங்கிறத நான் அண்ணாமலை அவர்களையும், அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் நான் சொல்லுவேன். என்னோட இன்ஸ்பிரேஷனே இவங்க 2 பேர் தான். கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் கொள்கைவாதியில மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு கொள்கைவாதியா இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு பிரேவா எப்படி சொல்றதுன்னா, எந்த ஒரு எந்த ஒரு செயல்லயும் அவர் துணிச்சு கேட்கிறத நான் வந்து ரொம்ப பார்த்து வியக்கேன். ஸோ அந்த வகையில எனக்கு 2 பொலிட்டீஷியன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த 2 பேர் தான் அவிங்க. ஒண்ணு வந்து கொள்கை ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களும், ஆ கட்சி ரீதியா அதாவது கொள்கை அத செயல்படுத்துற ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்களையும் நான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அதனால தான் இந்த காணொளி வழியாவும் சொல்றேன். அடுத்து பல்லடம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துரலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில அதிமுக பொறுத்தளவுக்கு 2016ல 47.80%, 2019ல 35.45%, 2021 48.90%, 2024ல 17.46% பெற்றிருக்கு. இந்த 17%ங்கிறது அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக சார்பில கோயம்புத்தூர் தொகுதியில நின்னங்காட்டி, இந்த பல்லடம் தொகுதியும் அதோட வரதுனால, கொஞ்சம் இதனால வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் கணிச்சு பார்த்தீங்கன்னா 20% வாக்குகள் வந்து இந்த இரட்டைலைக்கு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல் 34.10%, 2019ல் 56.48%, 2021ல் 36.30%, 2024ல 38.88% பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வாக்குகளை வந்து இந்த இடத்துல வந்து திமுக பெற்றுட்டு இருக்காங்க. ஆனா வெற்றி பெறும் அளவில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம உறுதியா பார்க்கணும். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல் 1.20%, 2019 5.45%, 2021ல 7.9%, 2024ல 6.51% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு குறைந்தபட்ச வாக்குகளை வந்து இவங்க பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா பார்க்கறதப்ப தெரியுது. இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பல்லடம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்தலாம். அந்த வகையில மொத்த வாக்காளர்களா 3,92,836 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,93,579 ஆண்களும், 1,99,196 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாளையத்தவர்கள் 61 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்போ வாக்காளர்கள்லயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஜ் வைஸ் கேட்டகரி பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஏஜ் வைஸ் கேட்டகரிங்கிறது நம்மளுக்கு இந்த அந்த ஒரு ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் முன்னாடி எடுத்தது 2025 ஜனவரியில இதை வந்து என்க்ளோஸ் பண்ணது. ஸோ அதனால இந்த பர்சன்டேஜில் எந்த மாற்றம் இருக்காது மக்களே. அதில் பர்சன்டேஜ் அதனால தான் நான் முக்கியமாக இதில் நான் கருதுறேன். அந்த வகையில் 65,430 ஆண்களும் 67,328 பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 82,852 ஆண்களும் 85,256 பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 45,227 ஆண்களும் 46,612 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி ஒரு மிகப்பெரிய வாக்காளர்கள் பட்டாளத்தை கொண்டது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப யங்ஸ்டர்ஸோட வேகங்களும் இந்த இடத்துல அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து பல்லடம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்களை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடந்த 8 தேர்தல்களில் இந்த தொகுதியில் வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் 1989 74.10%, 1991 65.10%, 1996 69.10%, 2001 60.20%, 2006 70.70%, 2011 77.40%, 2016 72%, 2021 71.60% இந்த இதில் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 73.67% வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதி. அடுத்து பல்லடம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய பலத்தோட அவங்க இருக்கிறத நம்மளுக்கு உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் 40.36%, 1,16,791 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டில் பல்லடம் தொகுதியில் அவங்க கண்டினியூஸாக நிறைய வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்காங்க. 2021 கூட அவங்க இக்கட்டான சூழ்நிலையில கூட இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 1989ங்கிறது அவங்களுக்கு ஒரு இந்த காலமா இருந்துச்சு. 1996லயும் அவங்களுக்கு வந்து ஒரு மோசமான
மோசமான காலங்களா இருந்தப்ப தான் இந்த தொகுதி விட்டு போயிருக்கு. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க கட்சி ஆரம்பிச்ச புதுசுல இருந்து இப்ப வரைக்கும் நல்ல கன்டினியூஸ் வெற்றிய பெற்றிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, எம்.எஸ்.எம். ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமையா அந்த கட்சியில இருக்க காரணத்தினால, கண்டிப்பா அவருக்கான வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அது எந்த வகையில எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 32.86% 95,107 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அவிங்க வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல அதிமுக வைத்திருக்காங்க. பட் ஆனா வந்து இப்போ வந்து ஒரு அதிமுகவோட ஆதரவு அலை வந்து எல்லா பக்கம் வீசிட்டு இருக்கு. அவைங்களுக்கு பாஜக உறுதுணையா இருக்க காரணத்தினால, கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அந்த மீண்டும் வெற்றி பெறுவதற்கு அளவுக்கு அவிங்க போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுகவுக்கு கொஞ்சம் சற்று பலம் குறைந்து இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கொங்கு மண்டல தளபதியா வந்து மண்டல தேர்தல் பொறுப்பாளரா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள நாங்க நியமிச்சிருக்காங்க திமுக தலைமை. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, செந்தில் பாலாஜி அவர்களோட தனித்திறன் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர்ல வேலுமணி அவர்களை தாண்டி, இல்ல இந்த எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள தாண்டி எப்படி வந்து அவரோட பார்ட்டிசிபேஷன் இருக்க போது, அவர் எப்படி வந்து அதிமுகவ வீழ்த்த அவிங்க திட்டம் திட்டம் தீட்டப் போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து 2024 தேர்தல்ல இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போனாலும், அவருக்கான வாக்குகள் வந்து இந்த இடத்துல இருந்துட்டுருக்கு. அவர் கரூர் தாண்டி கரூர், திருப்பூர் அண்ட் சம்திங் இந்த கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்க காரணத்தினால, அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, கொங்கு மண்டலத்தோட பொறுப்பாளர் அப்படிங்கிற பாஜகவ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு மிகப்பெரிய அளவுல அண்ணாமலை அவர்கள் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை அவர்களோட மிகப்பெரிய ஆளுமை அவர் இருக்க காரணத்தினால, அது எப்படி பண்ண போறாங்க? என்ன பண்ண போறாங்க? இல்ல திமுக எந்த மாரியான வியூகங்கள வகுக்க போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய அளவுல கடினமா இருக்க போகுது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா திமுக கூட்டணிக்கு சொல்ல முடியும். அடுத்து நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 11.86% 34,319 வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 2024 தேர்தல்ல ஒரு 6.5% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ திமுக மேல இருக்கிற அதிருப்தி, நாம் தமிழர் மேல நாம் தமிழருக்கு இப்ப தான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவிங்க வந்து அவங்கள பில்ட் பண்ணிட்டு வராங்க. விஜய் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள்ட்ட யார் யார் உண்மையா இருக்காங்க? எப்படியெல்லாம் இருக்காங்க? இந்த கட்சிகள வழிநடத்த யார் யாரு தேவை? அப்படிங்கிறத சீமான் அவர்கள் உறுதிப்பாடோட புரிந்துணர்வு காரணமா அத வந்து கண்டிப்பா வியூகம் வகுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு இருக்க காரணத்தினால, அவர் கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு தான் போட்டியிடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. தனிச்சு போட்டிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அவங்களுக்கு ஒரு டபுள் டிஜிட் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால நம்ம அனலைஸ்ல சொல்ல முடியும். ஸோ அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில குறைஞ்சபட்சம் அதிக வாக்காளர்கள் இருக்காங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 34% வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஓட்டுகளே பார்த்தீங்க அப்படின்னா, 1,25,000க்கு மேல போகும். ஸோ அந்த வகை 1,30,000 35,000க்கு மேல போகும். ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு 40,000 வாக்குகள் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவிங்களோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாச்சு இந்த டிஎம்கே ஆட்சிய வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இருக்காங்க. அதிமுகவ அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல அவிங்க வந்து நம்மளுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாரி அவிங்க பேசியிருந்தாலும், ஏன்னா நெறைய இடத்துல வந்து அதிமுக மேல கான்ட்ரோவர்சிஸ் வச்சிருந்தாங்க. பட் ஆனா அவர் செங்கோட்டையன் அவர்களே இணைந்த காரணத்தினால, அதிமுகவோட கூட்டணிங்கிறது அது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, கொங்கு மண்டலத்துக்கு தளபதியா மறுபடியும் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள விஜய் அவர்கள் நியமிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் இங்க இருக்கிற எஸ்பி வேலுமணி அவர்களோ, இல்ல செந்தில் பாலாஜி அவர்களையோ தாண்டி செங்கோட்டையன் அவர்களால எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். இந்த கூட்டணிகள்லாம் அமைந்தது அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி சொன்ன மாரி, இந்த மாரியான வாக்கு சதவீதங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாலும், இந்த தொகுதியில எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஆளுமையா இருக்காரு. ஸோ கண்டிப்பா திருப்பூர பொறுத்தளவுக்கு அவர் மண்டல செயலாளரா இருப்பாரு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ இந்த தொகுதிய அவர் கண்டிப்பா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா, இந்த இந்தியாவோட நெறைய நூல் டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு. ஸோ அந்த வகையில அங்க இருக்கிற அத சார்ந்தவர்கள் தான் கண்டிப்பா வந்து
வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அங்க இருக்கிற மக்களோட நிலையை பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து வாக்கு சதவீதங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல நம்மள உறுதிப்பட சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன நடக்க போகுது? எப்படி பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கிற காரணத்தினால 32.86% வாக்குகள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக, அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்களுடைய எஸ்பி வேலுமணி இருக்காரு. இங்க வந்து அ பாஜக தலைமையில இருக்கிற அந்த மோடி அதாவது நாயனார் நாகேந்திரனுக்கு இவரு அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ கொங்கு மண்டலத்த பொறுத்தளவுக்கு பாஜக மிகப்பெரிய அளவுல சவாலா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ அதிமுக கூட்டணியில இருக்க பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு இந்த தொகுதியில இருக்க காரணத்தினால, கண்டிப்பா அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி பூண்டு சொல்ல முடியும். அது எப்படி நடக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? இல்ல இந்த 2026 தேர்தல்ல எப்படியெல்லாம் இவங்க இது பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 11.86% வாக்குகள் தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அவைங்க தனிச்சு தான் போட்டியிடுவதற்கு அவைங்க ஏன்னா கூட்டணிகள பற்றி இப்போ வரைக்கும் நாம் தமிழர் எங்கேயுமே விவாதிக்கல. நாம் தமிழர பத்தி அவைங்க பேசல. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இங்க தனிச்சு தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அப்புறம் தனிச்சு போட்டியிட்டாங்க அப்படின்னா, 11.86% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது என்ன நடக்க போகுது? எப்படி பண்ண போறாங்க? அவைங்களோட நிதி என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆ நம்ம 11.86% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு 13.91% வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, த நாம் தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு இப்ப தான் வந்து அவைங்க சரிவர எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில என்ன நடக்க போகுது? எப்படி பண்ண போறாங்க? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா, செங்கோட்டையன் அவர்கள நியமித்த காரணத்தினால, கண்டிப்பா வந்து கொங்கு மண்டலத்தில ஒரு இம்பாக்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில ஒருவேளை நீங்க திமுக கூட கூட்டணி அமைப்பும் வாய்ப்பில்ல. அதிமுகவோட கூட்டணி அமைப்பும் வாய்ப்பில்ல. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க காங்கிரஸோட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு போயிட்டுருக்கு. ஸோ, கண்டிப்பா வந்து அவிங்க கொஞ்சம் திமுகலருந்து பிரிஞ்சு வந்தாங்கன்னா, மிகப்பெரிய அளவில இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் மக்களே. கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு தொகுப்பு போயிட்டுருக்கும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா நாளும் நம்ம வீடியோஸ் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவோம். இந்த நம்மளுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.